மேட்சை போட்டு வந்துருக்கோம். பேக் டு மை வீடியோ. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்கு. ஸோ அதே மாதிரி இந்த எபிசோட் 2 வீடியோக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நான் நம்பிக்கையில் இருக்கேன். ஸோ ஃபர்தராக நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட்ஸும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அந்தமானில் இருக்க செல்லுலார் ஜெயில். ஸோ இந்த செல்லுலார் ஜெயிலோட ஃபுல் வரலாறு எல்லாமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோவில் அங்கங்கே வந்து இந்த வரலாறை நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். காலாபானி சிறை இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள போர்ட் பிளேயரில் அமைந்துள்ள செல்லுலார் சிறையை குறிக்கிறது. இது இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது அரசியல் கைதிகளை அடைத்து தனிமைப்படுத்த பிரிட்டிஷ் காலனி அரசாங்கத்தால் பயன்படுத்தப்பட்டது. இந்த சிறை 1896 கட்டத் தொடங்கப்பட்டு 1906 நிறைவடைந்தது. காலாபானி சிறையின் பெயர் காலாபானி என்றால் கருப்பு நீர் என்று பொருள்படும். இந்த சிறை கைதிகளை அடைத்து தனிமைப்படுத்துவதற்கும் கொடிய சூழலில் வைத்திருக்கவும் பயன்படுத்தப்பட்டதால் இந்த பெயர் பெற்றது. சிறையின் அமைப்பு சிறையானது 7 மைய கோபுரங்களைக் கொண்டுள்ளது. ஒவ்வொரு கோபுரத்திலும் 3 மாடி அறைகள் உள்ளன. ஒவ்வொரு அறையும் ஒரு தனிப்பட்ட தனிமை அறையாகும். சுதந்திர போராட்ட வீரர்களுடன் தொடர்பு பல சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த சிறையில் அடைபட்டனர். அவர்கள் இங்கு கொடிய கொடுமைகளுக்கு ஆளானார்கள். அருங்காட்சியகம் செல்லுலார் சிறை தற்போது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது. அங்கு சிறையின் வரலாறு மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் பற்றிய தகவல்கள் உள்ளன. தனிமை போலீஸ் இந்த சிறையின் தனிமைப் போக்கு கைதிகளை ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளாமல் தனிமைப்படுத்தியது. இது இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர்களை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. தேங்க்ஸ் மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதோட நிறைய இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.